நாம் கீரை பருப்பு கூட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி துவரம் பருப்பை நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கிறோம். கீரையை முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு அதோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கீரை நல்லா வெந்த பிறகு துருவி வச்ச தேங்காயை அதில் போட்டு கிளறிக்கிறோம். கிளறின பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய் தாளித்து கொட்டி கிளறி இறக்க வேண்டியதுதான். இப்போ பருப்பு கூட்டு தயார்.